ஸோ என்னைக்கு அந்த பொறுமையாக உட்காந்து பேசி அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, நீங்கள் அந்த க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே அவரோட அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே போகிறதுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அது எப்போ நடந்தது? அதாவது நிறைய படங்களை வந்து அவர் நடிச்சிருக்கலாம். நான் அதே போல் நிறைய பேர் பிஆர்ஓவாக அவர் நடித்த படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம். முதல் முறையாக கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, ரஜினிகாந்த் என்ன டைட்டில் கார்டு வரக்கூடிய அந்த படத்தில் பிஆர்ஓ ரியாஸ்ன்னு வந்திருக்கு. அந்த படம் தான் வள்ளி. நான் வந்து 91 பிஆர்ஓ ஆனேன். 93 எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. சூப்பர். அவரோட முதல் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பிஆர்ஓவாக இருக்கீங்க. இதோ இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 93 கணக்கு போட்டுக்கோங்களேன். எனக்கு நான் மேக்ஸில் வீக்கு, நானே தோராயமாக வச்சுக்கிறேன். ஒரு 30 வருஷம் அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 30 வருஷம் கூட ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்லையுமே சரி, ஒரு இடங்கள்லையுமே அவர் இருந்தால் நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் இருக்கீங்கன்னா அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் இல்லாத பல இடங்களும் என்ன நம்மளோட ப்ரொஃபஷன் அது. நம்ம எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டது உண்டு. சரி, என்னங்க இங்கே வந்திருக்கீங்க, தலைவர் வராரு? இல்லைங்க, இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வர எல்லாத்துக்கும் அதை நினைக்காது. ஒரு அவார்டு ஈவெண்ட்டில் உங்களை பார்த்தா எங்கே பின்னாடி ஏதாவது கார் வருதா அப்படி தான் பார்க்க தோணும். ஸோ அந்த 30 வருஷம் ஜேர்னியில் வந்து ஏதாவது நீங்கள் ஒன்று செல்ஃபாக கற்றுக்கிருப்பீங்களா அவரை பார்த்து? ஏன்னா ரியல் லைஃப் கேரக்டராக பார்க்குறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு மனிதர் எப்படி இப்படியே இருக்க முடியுது? இல்லை கோவப்படுவாரா? சின்ஸ் நீங்கள் கூட நல்லா ஒர்க் பண்ணுறதுனால கேட்குறேன். ஏதோ கோவப்பட்டிருக்காரா? இல்லை ஏதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த இளம் வயசில் இன்றைக்கி உங்களுக்கும் அந்த கோவம் இருக்கும். எனக்கு இருக்கிறத விட பல மடங்கு இன்றைக்கி உங்களுக்கு வரும். எனக்கு எப்பாவது கொஞ்சம் லைட்டாக வரும். உங்களுக்கு வந்து அடிக்கடி கோவம் வரும். காரணம் வந்து அது வயசு, இளரத்தம்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ வராது அந்த ஆன்மீகத்தை பயணம் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போ அவருக்கு அந்த பக்குவமெல்லாம் வந்துருச்சு. அப்போது கோபப்படுறதுன்றத ரொம்ப அபூர்வமான விஷயமா இன்றைக்கி இருக்குது. அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மனுஷன் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் கூட இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ எளிமையாக, இவ்வளோ அடக்கமாக இருக்கிறதுக்கு எப்படி சாத்தியமாகுது? நம்மளால் ஏன் அதை பண்ண முடியல அப்படின்றது எனக்கு அடிக்கடி எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புறோம். பாடியை ஃபிட் வச்சுக்கிறதாகட்டும், மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறதாகட்டும். குறிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நண்பரை பற்றி நம்ம எதாவது பேசணுன்னா, ஆமாங்க அவன் அப்படி தாங்க, எனக்கு என்ன பண்ண தெரியுமான்னு நான் என்னோடய வருஷனை சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். இது வழக்கமாக நம்ம 2 பேர் கேட்டு நடக்கிறது. ஆனால் அங்கே அது கிடையாது. அந்த மாதிரி நம்ம தவறி ஏதாவது ஒரு டாபிக் சொன்னோன்னா உடனே அதை கட் பண்ணி அதை நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் பேசுங்க அப்படின்னா, இல்லை அவரே வேறு டாபிக் பேசிடுவார். இது ஒன்று நான் அதை ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்து கவனித்த ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே.